ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நேற்று நடந்த 14-15 நடந்த ஜூனியர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் சும்மா ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். டீட்டெயில்ஸ் ஆஃப் சோர்ஸு வைஸு இன்லேண்டு ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எனக்கு இருக்கதா தெரில. அதே போல் இது ஒரு அப்படியே அடிக்கணும். 1-2 தான் மாறுது. இதுவும் அப்படியே அடிக்கணும். எந்த வித அப்ரிவேஷனும் இல்லை ஸ்டூடெண்ட். சூப்பராக இருக்குது, அருமையாக. இது 20 போடணும். அதே போல் லெட்டரை பாருங்களேன். என்ன லெட்ரு? பிஸ்னஸ் லெட்ரு தான். நம்ம நினைக்கிறோம் பிஸ்னஸ் லெட்ரு வந்திருக்கு, பார்க்கவும் அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது பொடி எழுத்தாக இருக்குது. பிள்ளைகளுக்கு புரியாத மாதிரி சில எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் கஷ்டம் இல்லை. அப்ரிவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு, அது ஒரு அப்ரிவேஷன். மெஸ்ஸஸ், அது MESSRS தான். நீங்கள் பாருங்கள், மெஸ்ஸஸ் வருதா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் டியர் சார் பாருங்கள். இது ப்ரொப்ரைட்டர், அடுத்தது தான் கம்பெனி பேர். ஸோ சார் தான் போடணும். அங்கேயும் சார் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கஷ்டமே இல்லை. டியர் சார். வேறு எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. பாக்கி எல்லாமே நல்லா இருக்குது. என்ன ஒன்று, இதில் சில இதெல்லாம் எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் ரைட்டிங், இந்த மாதிரி சிலது கொஞ்சம் நல்லா பார்த்து அடித்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையாக தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டும் லெட்டருமே நல்லா தான் இருந்தது. அடுத்து பாருங்கள், செகண்ட் பேட்ச் ஜூனியர் செகண்ட் பேட்ச் இங்கிலீஷ். ஸ்டேட்மெண்ட்டு நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, 50 அப்படியே எடுத்துடலாம். அலாட்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் சைட்டு, பட்டாசு, இது ஒன்று தான் மாறுதுன்னு பார்த்தா. இது 2 தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது ஒன்று ஆட் ஆகுது, 8, இந்த 0க்கு பதில். அப்புறம் இது ஸ்டெட்டு, இது ஃபுல் கேபிட்டல். இது பண்ணலாம். ஒன்றும் கஷ்டமானது எதுவுமே கிடையாது. திரும்பவும் பாருங்களேன், செகண்ட் பேட்சில் பிஸ்னஸே தான். அதனால ரொம்ப ஈஸி. இந்த செகண்ட் பேட்ச் பிஸ்னஸில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், போஸ்ட் பாக்ஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு இதோ இருக்குது பாருங்கள். போஸ்ட் பாக்ஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் 1. அதே போல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மெஸ்ஸஸ். இங்கே எடுத்த உடனேயே 2 அட்ரஸில் ஃபஸ்ட்டே மெஸ்ஸஸ்னு வருது. ஸோ தட் சார்ஸ், அது டியர் சார்ஸ். அவங்களே போட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் மனமாற்றம் அடையிறதுக்கு சார்ஸ் போடுறதா எந்த வேலையுமே இல்லை, அவங்களே போட்டாங்க. அடுத்தது ஒரு இடத்துல தட்டு, இதோ இருக்கு பாருங்கள், தட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டரஸ்ட், ஸ்பெஷல் இன்டரஸ்ட், அதுதான் இன்டரஸ்ட். தட்டு இன்டரஸ்ட், வேறு எங்கேயுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் Y.F போட்டிருக்காங்க, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. இது கேபிட்டல், அதுவும் சொல்லிட்டாங்க. இது சேல்ஸ் மேனேஜர், அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அடிக்கணும். கர்சி ரைட்டிங் மாதிரி இருக்குது. ஃபுல்லுமே 2 பேராகவும் கர்சி ரைட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்து அடித்தாங்கன்னா இந்த கொஸ்டினும் ஈஸி தான். அடுத்து தேர்ட் பேட்சை பாருங்களேன். ஒன்றுமே கிடையாது. டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன்ஸு கிவன் டு ஸ்மால் ஃபோம்ஸ். அதே போல் இதுவும் 2, 4, 6, 1, 7 தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. காலமும் ரொம்பலாம் இல்லை, மொத்தம் 5 காலம் தான். மாற்றுறதுனா இதில் தேர்ட் பேட்சில் 1 தான். இது ஸ்டெட்டு 1, 2 ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான்.
வேறு ஒன்றும் இல்லை. 50 அப்படியே எடுக்கலாம். எழுத்துக்களும் பெருசு பெருசாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்சில் எதுவுமே இல்லை, ஈஸியாக இருக்குது. சர்க்குலர் இதெல்லாம் தெரியும். இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து அடித்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது 2 உள்ளே தள்ளி அடிக்கணும். இதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் விடணும். இது 70 வச்சு அடிக்கணும். ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்சில் இங்கே பாருங்கள் ஜனவரி, இங்கே பாருங்கள் JAN, அது ஜனவரி. உங்களுக்கு அந்த மாதத்தை எழுதி பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே ஏப்ரலும் வந்துடுது. அவ்வளோதான், ஜனவரி ஏப்ரல். அடுத்தது இதில் பாருங்க ரிகார்டிங். அப்புறம் இங்கே பாருங்க ஏப்ரல் வந்திருக்கா, therefore வந்திருக்கா. இதை பாருங்க ஏப்ரல் therefore. ஃபுல்லும் நான் கோத்ரூ பண்ணிட்டேன். ஒன்றும் அவ்வளவா இதாகவே இல்லை. இது கொஞ்சம் பெரிய பெரிய எழுத்தாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணால் நல்லா அடிச்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எப்படி அடிச்சிங்கன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் டிபார்ட்மெண்ட் ஒன்று, கவர்மெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இது 2 அட்ரஸில் 2 உள்ள தள்ளி வரணும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டு, DEPT, DEPART. ரொம்ப கடினமான அப்ரிவேஷனும் இல்லை, ஈஸியான அப்ரிவேஷன் தான். பரவாயில்ல. எப்படி அடிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4th பேட்ச் பாருங்கள், 2 4 6 1 7 தான், சின்னது தான். 4 காலம், இதோட சேர்த்து 5 காலம். ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று. ஸ்டெட்டு ஒன்று தான், இதோ அந்த நம்பர் ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெட் இருக்குது, அவ்வளோதான், ஈஸி தான். 50 மார்க் எடுக்கலாம். நல்லாவும் புரியுது. இதுவும் வந்து காஞ்சிபுரம், ஈரோடு, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், அவ்வளோதான். அதே இங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை பிஸ்னஸ் வந்துருச்சு. இது ப்ரொஃபஷ்னல். இந்த ஆர்க்கை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணக்கூடாது. விரிவாக்கம் பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு, ரோடு, நகர் எல்லாம். February 1 போட்டிருக்கேன் பாருங்கள், 3rd பேட்ச். இது வந்து 4th பேட்ச், February 1. அதுக்கப்புறம் அந்த டியர் சன் இங்கே பார்த்துக்கலாம், தனி நபரோட பேர் தான். அப்படின்னும் போது டியர் சார் தான், சார்ஸ் கிடையாது. இங்கே அவங்க போடலை. பாக்கி 2 பேட்சில் போட்டிருந்தாங்க, இது போடலை. அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீக்குன்னு ஒன்று வந்திருக்கும். இயர் இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இயர். இங்கே பாருங்கள் வீக்கே. இது வந்து ஆஃப்டர் டாக்கிங் ஃபார் யூ பர்சனலி லாஸ்ட் வீக்கு. இது வந்து WEEK வரும், WEAK வந்துடாது. இது இது 1 1 சென்ட் யூ வரும். இது வந்து 1 2 3 ஐ ப்ராமிஸ் டு பில்டுன்னு வரும். யுவர் ஹவுஸ், இயர் வந்துடாது, யுவர். அதுதான் இங்கே யுவர் போட்டிருக்கேன். ஆக டோட்டலாகவே 5 தான் வந்திருக்கு. இதோட எழுத்துக்களும் நல்லா புரியுது. இனிமேல் 2 பேட்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது 4th பேட்ச். அடுத்து பாருங்க 5th பேட்ச். 5th பேட்சும் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா 1 2, ஸ்டெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1, அப்புறம் வந்து அதான் அந்த ஒரு ஸ்டெட்டு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது ஒரு ஸ்டெட்டு இருக்குது 2. இது வந்து சேர்க்குற க்ளோஸ்அப்பு.
பாக்கி ஒன்றும் இல்லை. இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரின்சிபல் கிராப்ஸ் பை டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஆல் கேப்ஸ். அது உங்களுக்கு தெரியும். எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா தான் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, இது 50 மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. எழுத்துக்களும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கர்சி ரைட்டிங் தான், ஆனாலும் புரிகிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் ப்ரொஃபஷ்னல். பாருங்கள், 2 ப்ரொஃபஷ்னல் 2 பிஸ்னஸ், ஒரே ஒரு சர்க்குலர். சர்க்குலர்லேயும் 5 மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி இல்லை. அது ஈஸியாக தான் இருந்தது. 5th பேட்ச் பாருங்க. 5th பேட்ச் ப்ரொஃபஷ்னல் லெட்டர். இதில் என்ன, இந்த பில்டிங்ஸ் ஒன்று வருது. பாக்கி எல்லாமே 4 பேட்சுக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சாரு, தீயி, தட்டு. இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக பில்டிங்ஸ் வருது. வேறு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன, ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. மெஸ்ஸஸ் வருது பாருங்கள். கம்பெனி பேர்னா அது மெஸ்ஸஸ்ன்னு எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரியும். மெஸ்ஸஸ், MABL, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் மட்டும் 2 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக வந்தால் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஐ ஹாவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மை கிளையண்ட்டுன்னு வருது, இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போல் கண்டிஷன் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், கண்டிஷன்ஸ். அதாவது எப்படின்னா பார்க்கணும், கன்சிடரேஷன்லாம் போட்டக்கூடாது. இஃப் யூ ஃபெயில் டு ரெஸ்பாண்ட், ப்ளீஸ் டேக் நோட்டீஸ் தட் அப்ராப்ரியேட் லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன் ஆஸ் பர் த கண்டிஷன். ஏதோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது படி லீகல் நோட்டீஸ் படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிஷன்ஸ், இதோ கண்டிஷன்ஸ். இது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நான் படிக்கிறேன், பார்த்துக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்துக்காங்க. மொத்தம் இதில் 5 இருக்குது. பில்டிங்ஸ் ஒன்றா, இதை பாருங்கள், பில்டிங்ஸ். ரெண்டாவது மெஸ்ஸஸ், எம்இ கம்பெனிக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன், இதோ இருக்கா இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், இதோ இருக்கு பாருங்கள். ஐ ஹாவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மை கிளையண்ட் திரு கே செல்வம் முருகன். முருகன், MURU கொஞ்சம் பார்த்து மட்டும் அடிச்சுருந்துருக்கணும். 93 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், சென்னை. 6,86,000. அது கூட பாருங்கள் 36 மாதிரி இருக்குது. இன்ஃபார்ம் யூ தட் ஹீ ஹேட் entered into an agreement with your firm for the construction compound of a இந்த 3ங்கிறத அழிச்சிட்டு 2 bedroom flat for him. அதே போல் இங்கே பாருங்கள், கண்டிஷன்ஸ் அந்த 3 தான். மொத்தம் 5 இருக்குது. 5 தான். இதில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது, பாக்கி வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் பொடி பொடி எழுத்தாக இருக்குது. பார்த்து நான் சொல்கிறத வச்சு எப்படி அடிச்சிங்கன்னு பார்த்துக்கங்க. 3 அப்ரிவேஷன் தான். தமிழாக பார்ப்போம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ தமிழ் ஜூனியர் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச், மாநகராட்சிகளின் வீட்டு வரி வருமானம். இதில் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2 மாற்றணும், நம்பர் மாற்றணும். இது 1 ட்ரான்ஸ்ஃபர், 1 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், அதெல்லாம் புரியுது, நல்லா செஞ்சுருப்பீங்கன்னு. இது அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான். எழுத்தெல்லாம் கூட பக்காவாக ஈஸியாக இருக்குது. இது மேலே வரணும், இது கீழே வரணும். அப்ரிவேஷன் எடுத்துட்டிங்கன்னா தொழில்முறை, இந்த தொலைபேசி வருது பாருங்கள், தொலைபேசி எண். அப்புறம் செப்டம்பர் வந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல கட்டாயம் ரூபாய்னு போட்டு தான் ஆகணும். இதோ பாருங்கள், ரூன்னு புள்ளின்னு வருது பார்த்தீங்களா, இது கட்டாயம் ரூபாய்னு விரிவாக்கம் பண்ணியே ஆகணும். இது ஒரு அப்ரிவேஷன். அப்புறம் தங்கள் நம்பிக்கையுள்ள,
அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் விட்டு இது வேண்டுமென்றும் இது அங்கே போகணும். தங்கள் நம்பிக்கையுள்ள இதுதான் 1 2 3 4 தான் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு பேட்சில் மட்டும். பாக்கியெல்லாம் எழுத்தெல்லாம் பெருசாக தான் இருக்குது, நல்லா புரியுது. எப்படி செஞ்சீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. செகண்ட் பேட்சை பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு சூப்பர், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த நம்பர் இங்கே வரணும், இந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆகணும், இது ஸ்டெட்டு பொருத்தணும், இதுவும் அந்த இடத்துக்கு வரணும், இது டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஈஸியாக தான் இருக்குது, 50 மார்க் வாங்கலாம், குயிக்காகவும் முடிக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், இது ஒன்றே ஒன்று சுற்றறிக்கை, எழுத்துக்கள்லாம் நல்லா கண்ணுக்கு தெரியுது. இது மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபர், 1 2 3 போட்ட டிரான்ஸ்ஃபர். இது ரன் ஆன், இது எப்போவும் வந்து துறை தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கையில், அது நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் ஹெட்டிங் உள்ள தமிழ் சுற்றறிக்கை, தமிழ்நாடு அரசு ஒன்று, அது எந்த துறையோ. இங்கே கவனிக்க வேண்டியது 4 ஸ்பேஸ் விட்டு கையெழுத்து 60லேருந்து கழிச்சு அடிக்கணும். பெறுநர் இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்க பாருங்க, நவம்பர், நாவா எம்பாயர், அது ஒன்று. இங்கே பாருங்க பெறுநர், பாக்கி எதுவுமே இல்லை ஸ்டூடெண்ட். இந்த தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த பொருள், அவ்வளோதான். இதை பாருங்க, பொருள் இருக்கு, அப்புறம் வந்து பெறுநர் இருக்கு, பெறுநர் 4 வந்து இது தமிழ்நாடு அரசு, தா, இதை பாருங்க, தா நா அரசு, இது வந்து தமிழ்நாடு அரசு. அவ்வளோதான், இதுலேயும் வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தேர்ட் பேட்ச் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் பேட்சை பாருங்க, இதில் கொஞ்சம் அப்படியே மாற்றுற மாதிரி இருக்குது, இந்த விவரம் கிடையாது, இது மாற்றணும். ஸ்டெட்டு வந்து 1 2 ஸ்டெட்டு இருக்குது, 2 டிரான்ஸ்ஃபர் இருக்குது, அப்புறம் நம்பர் சேஞ்ச் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் எழுத்தெல்லாம் புரியுது. 2 4 6 1 8, இங்கிலீஷில் 7 வந்தது, 5 காலம் வந்தது, இது 8 வருது. அடுத்தது இந்த லெட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லெட்டர், தொழில்முறை கடிதம். இதில் பாருங்கள் தொலைபேசி, இங்கே போட்டிருக்கேன் தொலைபேசி 3வது பேட்ச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஜூன் அதை போட்டாங்க, அதுக்கப்புறம் இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. அக்டோபர் எங்கே வருது, தேர்ட் பேட்சில் இங்கே உள்ளுக்கு எங்கேயோ வருது அக்டோபர். இதோ பாருங்கள் ஸ்டூடெண்ட், இங்கே அக்டோபர் திங்களுக்குள், ஆண்டு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களுக்குள் கட்டி முடித்து இடத்தை ஒப்படை செய்ய சம்மதித்து ஒப்பந்தத்தில் கையெழுப்பமிட்டு இருக்கிறீர்கள், அவ்வளோதான். இது அடுத்த பேரா ஆப்பேனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கள் நம்பிக்கை உள்ள, இது வந்து ஸ்டெட்டு, அதே போடணும். இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்சுக்கும் தொழில்முறை கடிதம் தான், அடுத்து தேர்ட் பேட்சுக்கும் தொழில்முறை கடிதம் தான். பாருங்கள், 2 பேட்சுக்கு தொழில்முறை கடிதம். அடுத்தது இதை பார்க்குறீங்க, அடுத்தது சுற்றறிக்கையும் 4th பேட்சுக்கு சுற்றறிக்கை. 4th பேட்சை பார்க்குறீங்க, இது ஒன்று டிரான்ஸ்ஃபரு, இது ஒரு மேக்சிமம். இப்போ இதுலேருந்து எது தெரியுது உங்களுக்கு, 2 ஸ்டெட்டு, 2 டிரான்ஸ்ஃபரு, அப்புறம் ஒரு 4 அந்த இது சேஞ்சு, நம்பர் சேஞ்சு, அவ்வளோதான் இருக்குது. வேறு அந்த வரிகள் வந்து 1 8 இருக்குது, அல்லது இதில் பாருங்கள் முதல் பேட்சில் வந்து
தேர்ட் பேட்சில் 8 இருந்தது. இதில் 2 4 6 1 7. இதில் பாருங்கள் 2 4 6 1 7. 7 தான். காலமும் குறைவு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அடுத்தது இதில் பாருங்கள் காமராஜர் சாலை, இது ஜனவரி. இதில் 4th பேட்ச் இது இருக்க பாருங்கள், ஜனவரி. சுற்றறிக்கை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கள் நம்பிக்கையுள்ள தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு இங்கே வந்திருக்கு. அது எங்கே வந்திருக்கு? இது கண்டறிந்து இங்கே கொண்டாந்து போடணும். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு அரசு விரிவாக்கம் பண்ணிங்களா என்னான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி அங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இதில் இல்லை. ஈஸியாக தான் இருக்குது. சுற்றறிக்கைனாலே பேரா எல்லாம் பல முறை சொல்லியிருப்பேன். பேரா எல்லாம் முடிஞ்சு 4 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ்னு சொல்லியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அதே போல் பாருங்கள், 4வதுல நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பெறுநர். இந்த லாஸில் பெறுநர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். அடுத்தது பாருங்கள் 5th பேட்ச். இது 2 4 6 8 இருக்குது. 8 வரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் நான் சொன்னதே தான். 2 டிரான்ஸ்ஃபரு, ஒரு 2 ஸ்டெட்டாக இருக்கும். இதில் ஒரு ஸ்டெட்டு, அவ்வளோதான். 4 காலம், 7 வரி அல்லது 8 வரி, அவ்வளோதான். சாலை விபத்துக்களில் காயமடைந்தோர் எண்ணிக்கை போன இயர் லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி 2024 25 கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த கொஸ்டின், இந்த இயரு. அப்புறம் இதை பார்க்குறீங்க, இதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஃபஷ்னல், ஒரு பிஸ்னஸ், வணிக முறை, ஒரு சுற்றறிக்கை, அவ்வளோதான். இதுவும் எல்லாம் நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், தங்கள் நம்பிக்கை உள்ள ஒன்று விட்டேன். அஞ்சல் பெட்டி எண். இது பாருங்க, அஞ்சல் பெட்டி எண் 5th பேட்ச். APN அஞ்சல் பெட்டி எண். அது ஒன்று. தெருவெல்லாம் ஒழுங்காக போட்டாங்க. இங்கே பாருங்கள், தொலைபேசி. இதோ இருக்கு பாருங்கள், தொலைபேசி. அது ஒன்று, தொலைபேசி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறுவனத்திற்காக, அப்புறம் தங்கள் நம்பிக்கை உள்ள. கமாவோட. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை பொறுத்த வரையிலும் நல்லா தான் இருந்தது. நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து தமிழ் ஜூனியராக இங்கிலீஷ் ஜூனியராக முடித்தவங்க சீனியருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்த சீனியர் முடித்தவங்க வந்து COAக்கு ரெடியாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அல்லது நம்ம இதில் நானும் COA எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்ளை பண்ணிங்கன்னா என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், எதுனாலும் மெசேஜில் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.